இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆல்டோங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. ஒரே ஓனர் 96,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இது ஒரு கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கியா சொன்னட் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குங்கண்ணா. இன்டீரியரும் அப்படி தான் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா நீங்க ₹1 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாங்கண்ணா. வெறும் ₹1 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா நம்ம கியால சொன்னட் அதே சொன்னட் தாங்க. இருக்கிற டாப் அண்ட் ஜிடி லைன் பார்க்க போறோங்க. இது மாடல்னு பாத்தீங்கன்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 1,00,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சீரிஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இது இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. ஸ்கார்பியோங்கண்ணா. இது ஒரு ஹவாக் இன்ஜின் வந்துடும். இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 தாங்க ஓடிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இப்போ தான் போட்டிருக்காங்கன்னா 4 டயருமே ஒரு 100% இருக்குங்கண்ணா. அந்த டயர் 4மே இப்போ தான் போட்டிருக்காங்கன்னா வெறும் 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ப்ராப்பர் கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. வண்டியில் அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி நீட்டான கிளீனான மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா கஸ்டமரு. 17 மாடல்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,35,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. நீங்க ஹிஸ்டரி செக் பண்ணிட்டு அந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 7 சீட்ல ஒரு இனோவா தாங்க பார்க்க போறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 கிலோமீட்டர் தான் நான் ஓடி இருக்கு. வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு ஜெனியூனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கஸ்டமர். இந்த வண்டிக்கு நீங்க லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ₹1 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நம்ம கொடுத்தலாங்கண்ணா. நம்ம மாருதியே கலக்கிட்டு இருக்கிற நம்ம பிரீஸா தாங்க பாக்குறோம். இது மாடல் பாத்தீங்கன்னா 2016 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்கண்ணா. இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 1,10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். இது நம்பரே ஃபேன்சி நம்பர்னா 567ங்கண்ணா. ஸ்கோடால ரேபிட்டுங்கண்ணா. இது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்கண்ணா. 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. இது ஒரு ஃபேன்சி நம்பர்ல வந்துடும் 4433ங்கண்ணா. இது ஒரு ஈரோட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வெறுனாங்கண்ணா. இது ஒரு 1.6 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கண்ணா. எஸ்எக்ஸ் ஆப்ஷனல். இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். 6611னா. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தாங்க இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,95,000 மட்டும்தாங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகார்ஸ் தாங்கண்ணா வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகார்ஸ் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்கண்ணா. அவினாசி ரோட்டில் குமார் நகர் லொக்கேட் ஆயிரும். குமார் வந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா ரேவதி ஹாஸ்பிட்டல்னா. ரேவதி ஹாஸ்பிட்டல் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஸ்ரீகார்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் தான் நம்ம வண்டி பார்க்க போகிறோம். வாங்க ஒரு வண்டியை போய் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆல்டோங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. ஒரே ஓனர் 96,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இது ஒரு கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. இந்த வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,45,000 தாங்க நான் கேட்குது. அனுசரித்து கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, இது சிங்கிள் ஓனராண்ணா? இது ஒரே ஓனர் கண்டிஷன் தானே இருக்கு. சிங்கிள் ஓனர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குண்ணா? கிலோமீட்டர் வெறும் 96,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. ஓகே, இதுக்கு இனிஷியல் எவ்வளோ இருந்தால் போதுண்ணா? இந்த வண்டிக்கு இன்ஷியல்னு பார்த்துட்டீங்கன்னா வெறும் ₹50,000 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கியா சொன்னட் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. இது ஒரு 2021 மாடலுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குங்கண்ணா. இன்டீரியரும் அப்படி தான் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்கண்ணா இந்த வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா வெறும் 9,80,000 மட்டும்தாங்கண்ணா. அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா நீங்கள் ₹1 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. வெறும் ₹1 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. சார் ஓகேங்க. ஓகே, அடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கியால சொன்னட் அதே சொன்னட் தாங்க. இருக்கிற டாப் அண்ட் ஜிடி லைன் பார்க்க போறோங்க. இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,00,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சீரிஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இது இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. இது ஒரு ஃபேன்சி நம்பர்ல வந்துடும் 2345ங்கண்ணா. ஓகே. இது நம்பருக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? இதுக்கு மட்டுமே ஆடியோ ஆஃபீஸில் 2 லட்ச ரூபா அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த வண்டி நம்பரே வாங்கியிருக்காங்கண்ணா. இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. ஓகே, இது என்ன பிரைஸ் கொடுக்குறோன்னா? இது விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11,50,000 தான் கேட்குதுங்கண்ணா. இதுக்கும் லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா இதுக்குமே 0 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்தது லோ பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் இந்த வண்டி. இது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோங்கண்ணா. இது ஒரு ஹவாக் இன்ஜின் வந்துடும். இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,40,000 தாங்க ஓடிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இப்போ தான் போட்டிருக்காங்கன்னா 4 டயருமே ஒரு 100% இருக்குங்கண்ணா. அந்த டயர் 4மே இப்போ தான் போட்டிருக்காங்கன்னா வண்டியில் அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காது. வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். வண்டி ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். இந்த வண்டிக்கோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,85,000 மட்டும்தாங்கண்ணா.
இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, இந்த வண்டிக்கும் நம்ம அனுசரிச்சு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் எல்லா பக்கம் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம கிட்ட வந்து சேல்ஸ் மட்டும் தானே, இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நம்மள்ட்ட போயிட்டு தாங்கண்ணா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஒரு வண்டிக்கு நம்ம ஆஃபரும் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. நீங்க நேரில் வந்தீங்கன்னா தான் ஒரு வண்டியோட ஆஃபர் நீங்க தெரிஞ்சு நீங்க இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்க முடியுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அடுத்ததா பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா நிசான்ல டெரானாங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்கண்ணா. வண்டியில் அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி நீட்டான கிளீனான மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா கஸ்டமரு. இதோட டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு இனிஷியல் எவ்வளோ இருந்தால் போதும் ப்ரோ? இந்த வண்டியோட விலைன்னு பார்த்துட்டீங்கன்னா வெறும் 5,45,000 மட்டும்தாங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணி தாங்கண்ணா இந்த வண்டிக்கு வச்சிருக்காங்க. கஸ்டமர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோர்டில் எக்கோ ஸ்போர்ட்ஸ் தாங்கண்ணா தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தானே இந்த வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,35,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. நீங்க ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு அந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5,40,000 மட்டும்தாங்கண்ணா. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாம் வாங்க. இதுல பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி வந்துருங்கண்ணா. சீட் கவர் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. இந்த வண்டியோட விலைன்னு பார்த்துட்டீங்கன்னா வெறும் 5,40,000 மட்டும்தாங்கண்ணா. இது ஃபிக்ஸட் பிரைஸ்ல நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு நீங்க 70,000 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாங்கண்ணா. பேங்க் லோன் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கம் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்ததான் நம்ம 7 சீட்ல ஒரு இனோவா தாங்கண்ணா பார்க்க போறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 கிலோமீட்டர் தான் நான் ஓடி இருக்கு. வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு ஜெனியூனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. வண்டியில் அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. 4 டயருமே ஒரு 75% இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துடலாங்கன்னா வெறும் 6,80,000 மட்டும்தாங்கண்ணா. இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. அடுத்து ஒரு நிஷான்ல மைக்ரோ தான் நான் பார்க்குறோம். இது மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 83,000 கிலோமீட்டர் தாங்கண்ணா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குண்ணா. இந்த வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,45,000 மட்டும்தாங்கண்ணா. அது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம், லோக்கல்ல வேணாலும் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா? இது வெறும் 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகேங்க. அடுத்ததான் நீங்க தேடிட்டு இருக்க இந்த வேகனார் தாங்கண்ணா. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல்னா மாடல்னு பார்த்து 2010 தாங்கண்ணா. ஆனால் வண்டி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா 25 மாடல் மாதிரி தான் இருக்குங்கண்ணா. வண்டியில் அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி அவ்வளோ ஒரு ஜெனியூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயர் புதுசுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் தானே இப்போ வரைக்கும் அந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,70,000 மட்டும்தாங்கண்ணா. அது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு நம்ம 5 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இனிஷியல் எவ்வளவு கட்டணும்னா? இந்த வண்டிக்கு நீங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம 1,000 ரூபா டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்ததான் நம்ம மாருதியே கலக்கிட்டு இருக்கிற நம்ம பிரீஸா தாங்க பார்க்குறோம். இது மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். இது நம்பரே ஃபேன்சி நம்பர்னா 567ங்கண்ணா. வண்டி இருக்குல்ல டாப் அண்ட் வேரியன்ட். இது அலாய் வீல் வந்துடும்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம், லோக்கல் வேணாலும் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,85,000 மட்டும்தாங்கண்ணா. அது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுனா, நெகோஷியபிள் தானா. நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு லோன் எவ்வளோ பண்ணலாம் ப்ரோ? இந்த வண்டிக்கு நம்ம லோன் பார்த்தீங்கன்னா 1 ரூபா டவுன் பேமெண்ட்ல 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்கண்ணா ஆட்டோமேட்டிக்ல ஒரு செலூரியோ எல்லாருமே தேடிட்டு இருக்கிற வண்டி இதுதாங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 கிலோமீட்டர் தான் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குண்ணா. இந்த வண்டி இது ஒரு தெளிவான வண்டிங்க. அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வண்டி. இது ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட் அடிஷனலாக போட்டிருக்காங்கன்னா. வண்டியில் ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 4 டயருமே ஒரு புது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. டயர் 4மே 100% இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5,10,000 மட்டும்தாங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் போயிட்டீங்கன்னா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வீடியோவில் சொல்கிற எல்லா காஸ்ட்டுமே ஃபிக்ஸ்டானா இல்லை நெகோஷியபிள் தானே? எல்லா வண்டிக்குமே நம்ம அனுசரித்து நம்ம விலையை கொடுத்துடலாங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. அடுத்தது நம்ம மாருதியில் ஸ்விஃப்ட் பார்க்குறோம்னா இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 96,000 கிலோமீட்டர் தானே சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு. வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கு தெரியும். வண்டியில் ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. இந்த வண்டி நீங்கள் கஸ்டமர் பாருங்க, உங்களுக்கு சிவிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருந்து அப்படின்னா வெறும் 0 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம்.
வண்டி வந்து நேரில் ஓட்டி பாருங்க. அடிப்பாரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி தாங்க நம்ம ஆஃபீஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால கஸ்டமர் நேரில் வாங்க, நம்ம வண்டி டிரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோவில் காட்டுறதை விட நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம வண்டிகளோட பற்றி. வந்து பாருங்க, 5-10 முன்ன பின்ன இல்லாமல் நம்ம அனுசரித்து இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்ம மாருதியில் ஸ்விஃப்ட் தான் பார்க்குறோம். இது ஒரு VXI ஆப்ஷனல் வேரியன்ட். இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2016 மாடல்லாம் 2 ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 83,000 கிலோமீட்டர் தாங்க சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வண்டி ஓவராலுக்கு பாருங்க, உங்களுக்கு டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டியில் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 4,75,000 மட்டும்தாங்கண்ணா. அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா 75,000 டவுன் பேமெண்ட்ல வண்டி நீங்க பை பண்ணிக்கலாங்கண்ணா. இது எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். எல்லாமே கம்பெனில சர்வீஸ் ஆன வண்டியில தான் நம்ம எடுப்போம். அடிப்பார் ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காது நம்மள்ட்டங்க. நோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ கார்ஸ்ல ஒரு 4 ஷடான் கொண்டு வந்திருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 4 வண்டியுமே ஒரு ஷோரூம் பீஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியா பார்த்தலாம் வாங்கினா. இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடால ரேபிட்டுங்கண்ணா. இது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்கண்ணா. 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. இது ஒரு ஃபேன்சி நம்பர்ல வந்துடும் 4433ங்கண்ணா. இது ஒரு ஈரோட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5,40,000 மட்டும்தாங்கண்ணா. இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. ஹோண்டாயில வெறுனாங்கண்ணா. இது ஒரு 1.6 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கண்ணா. SX ஆப்ஷனல். இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்திருக்கோம். 6611னா. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தாங்க இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,90,000 மட்டும்தாங்கண்ணா. இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு எவ்வளோ இன்ஷியல் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹1 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ₹1,00,000 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ்வேகன்ல வென்டோ தான் பார்க்குறாங்கண்ணா. இது ஒரு ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்கோம். 7799னா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல்னா ஒரு 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு. இது இருக்கு இல்லையா டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துருங்க வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா 1,50,000 ஃபிட்டிங்ஸ் இந்த வண்டியில் இருக்குங்கண்ணா. ஆடியோ சிஸ்டம் மட்டும் இந்த வண்டிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க 1,50,000 ஃபிட்டிங்ஸில். அதையும் பார்த்துலாம் வாங்க. ஓகே ஓகே. ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கன்னா வண்டி சுத்தமாக இருக்குங்க. இது ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும் அந்த வண்டி. ஓகேங்க. இதுக்கு எவ்வளோ இனிஷியல் இருந்தால் போதும்னா? இந்த வண்டிக்கு இன்ஷியல் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. அடுத்து நம்ம ஸ்கோடா ரேபிட் தாங்கண்ணா பார்க்குறோம். இது மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பரில் வந்துருக்குங்கன்னா. இது ஒரு ஃபேன்சி நம்பர் 311ங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்தலாம் வாங்க இந்த வண்டியோடது. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். இது சீட் கவர் எல்லாமே கஸ்டமர் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியர் AC வந்துருங்கண்ணா. இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ கிடைக்கிற வேரியண்ட்டுங்கண்ணா. வண்டி ஓவராலுக்கு பாருங்க, ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இது அலாய் வீல் வந்துடும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95% இருக்குங்கண்ணா. ஓகே. இதுக்கு இனிஷியல் எவ்வளோண்ணா வேணும்? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் போயிட்டீங்கன்னா வெறும் 1,20,000 டவுன் பேமெண்ட் வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. சிபிலை பொறுத்து? ஆமாண்ணா, சிபிலை பொறுத்து ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி வந்துருங்கண்ணா. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா வண்டியுமே நம்ம ஓவராலாக பார்த்தாச்சுங்கன்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது ஒவ்வொரு வண்டி நம்ம ஒரு பற்றி நம்ம உங்களுக்கு தெரியாது. அதனால் என்னன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே அனுப்பிச்சிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு எந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வண்டி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு வண்டி நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட வண்டியோட பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே புரியும். வண்டியில் அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கில் கூப்பிட்டு வந்து நீங்கள் நம்மள்ட்ட இருக்க எல்லா வண்டியும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்கண்ணா. இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு இது இல்லாமல் வேற மாடல் வேற பட்ஜெட்டில் வேணும்னாலும் நம்ம சைடில் இருந்து நம்ம எடுத்து கொடுத்துலாங்கண்ணா. கஸ்டமருக்கு நம்ம என்ன வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இப்போ லோக்கல் மட்டும்தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா? இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். பேங்காக இருந்தாலும் பேங்க்கில் பண்ணி கொடுத்தலாம். இல்லை லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் நம்ம சரௌண்டிங்கில் எங்கே இருக்கோ அதை நம்ம பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்கண்ணா. ஆனால் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே நம்ம பெஸ்ட்டாக தான் ப்ரைஸு கொடுப்போம். வண்டியும் அப்படி தான் நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூங்கண்ணா.